அதாவது அண்ணாமலை ஏதாவது ஒன்று சொல்லுவார், அவர் பேச்சுக்கும் அவர் செய்திக்கும் தொடர்பு இல்லை. அவர் எவ்வளோ பெரிய பொய்யை சொன்னார். அந்த டிஎஸ்பி எஸ்பி வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டில் போனார், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் போனாருன்னு பொய் சொல்கிறார். அந்த எஸ்பியை இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் பொய், நான் அப்படி போல என்னுடைய மருமகளுக்கு பிரசவம் பார்க்கறதுக்காக லீவ் போட்டு அமெரிக்காவுக்கு போனேன்னு சொல்கிறார். இப்படி பொய் சொல்கிற ஒரு மனுஷனை வச்சுக்கிட்டு அவர் எந்த காலத்துக்கு உண்மையை பேசியிருக்காரு? நான் கேட்கிறேன். அப்படி இந்த சாவுக்கு காரணம் யார் என்பதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி நான் போக விரும்பல. ஆனால் அதே நேரம் இந்த டார்ஜிலிங்கில் ட்ரெயின் விபத்து ஏற்பட்டு இவ்வளோ பேர் செத்தாங்களே, ரயில்வே மினிஸ்டர் ராஜினாமா பண்ணாரா? இந்த நீட் தேர்வுடைய கொஸ்டின் பேப்பர்லாம் அவுட் ஆகி சுப்ரீம் கோர்ட்டு காரி துப்புத பல பேர் செத்துருக்குறாங்களே, அந்த மத்திய அமைச்சர் ராஜினாமா பண்ணாரா? நரேந்திர மோடி சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது 2009 137 பேர் சாராயம் குடிச்சு செத்தாங்களே, அவர் ராஜினாமா பண்ணாரா? ஆக வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதுன்னு பேசக்கூடாது, கான்கிரீட்டாக சொல்லணும். அது மட்டும் இல்லை, ராஜினாமா பண்ணணும்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற அவங்க சீஃப் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணணும். அங்கிருந்து தான் சரக்கே வந்துருக்குதுன்னு இப்போ போலீஸில் சொல்கிறாங்க. பிஜேபி இஸ் லைபிள், அவங்க தான் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறேன், அண்ணாமலையினுடைய சதி திட்டம் தான் இதுன்னு நான் சொல்கிறேன். அவங்க கட்சி ஆடுற மாநிலத்திலிருந்து வந்திருக்குதுன்னா விக்கிரவாண்டி தேர்தலுக்கு இதே ஒரு சம்பந்தம் இருக்கு. இவங்க அனுப்பிச்சு இந்த தேர்தலுக்கு முன்னாடி இப்படி செய்யணும் திட்டம் போட்டாரோ என்ற சந்தேகம் என்னை போலவுக்கு ஏற்படுது. கள்ளச்சார விவகாரத்தை அரசியலாக்காதீங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்றார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.